மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது. அதாவது இது மீனராசியினுடைய சொந்த ராசியில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடியது இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு இருக்க போகுது. ஏன்னா கடந்த 2 வருடமாகவே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் சரி, எந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது. மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. மீனராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது. ஏதோ இந்த கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, ஐடி ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரப்போகுது. சனி பகவானினுடைய பார்வை மீனராசிக்காரங்க மீது நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகரிக்கும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். இப்போதான் சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. கும்பராசியிலிருந்து சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கு தான் வந்திருக்கார். இங்கே ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி, இத்தனை நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த கிரகத்துக்கு மட்டும்தான் நடக்க போகுது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க. இந்த நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர் ஒருவர் வரப்போகிறார். அவர் மூலமாகவும் சற்று நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. மீனராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் 100% உண்மை.
நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அதை சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க. அதுக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடச்சிருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குது. நம்ம என்ன இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாத மீனராசி ஆண்களோ பெண்களோ, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டே போயிருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா, இல்லை இந்த ஊர் ஏதாவது தப்பாக பேசிடுமா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நாங்களும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது சாமி, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வணங்காத கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் நாங்கள் ஏறி பார்த்துட்டு சாமி எங்களுக்கு என்ன பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது. ஏன்னா குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. உங்களுடைய சொந்த ராசியான மீன ராசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற போகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அவருக்கு நிச்சயம் உங்களுக்கு அதனை பெற்று தருவார். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இணைந்து வாழ போகிறீங்க. காதலில் அதிகமாக தோல்வியடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மீனராசிக்காரங்க தான். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது. நீங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க, அந்த காதல் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதையும் மீறி நீங்கள் காதல் செஞ்சு நீங்கள் வந்து வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரி செஞ்சுருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டிலுடைய பெற்றோருடைய சம்மத்தோட உடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அடைய போகுது. நீங்கள் 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ இல்லை வந்து நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மீனராசிக்காரங்க எல்லாமே வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க. எதையுமே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. இதை வந்து எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் கடைசியில் அதே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதனால் பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு போத்தவர் நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க. அச்சோ நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வழியில் என்ன பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது, வீட்டில் சொல்லுவாங்களே அப்படின்னு நிறைய மாணவர் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விளக்க போகுது. என்ன நோயினே தெரியாத சமயம் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகுது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. விரைவில் உங்களுக்கு அனைத்துமே நிவர்த்தியாக போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீனராசிக்காரிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் ஓவராகவே கடன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. இது எப்போ நான் அடைச்சி முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே நடக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்க போது. நீங்கள் கடனை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு இருக்க போகுது.